இப்போ வெயிட் நீங்க உங்க கையில கொண்டு இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 கிராம் வெயிட் வரும். ரீசன் நமக்கு என்ன ஸ்பெஷல், நம்மளால மீன் அமிலம் நான் முதல்ல வந்துடுறாங்க. மீன் அமிலம் உள்ள ஒரு விலங்கோட கழிவுகளை நம்ம ரொம்ப அற்புதமா காய்க்கும், சுவை அற்புதமா. ரீசன்னா அந்த விலங்கோட திசுக்கள்ல அற்புதமான உங்களுக்கு ப்ரோபயோட்டிக் அப்பகமா எதிர்பார்க்குறாங்க. நம்ம மீன் அமிலம் பி ஃப்ராங்க் சவாலாக சொல்றேன், கெமிக்கலை விட பாஸ்பேஷன். நீங்க யூரியா டிஏபி எதை எடுத்தாலும் அதை விட அதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்றேன், கேஷை நம்ம வந்து ரீசன் கூட பண்ணிடலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா கூட 10 மடங்கு கொடுக்கலாம். அது எந்த மாட்டுக்கிறது அந்த அளவு ரிசல்ட் இருக்கும். ஏன்னா நம்ம மெனக்கிட்டு பண்றோம், வேற ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 100 to 500 லிட்டர் வரைக்கும் நீங்க நம்ம கிட்ட எப்பயுமே 1000 லிட்டர் ஸ்டாக் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா நொதுக்கல் அதான் ரெடியா இருக்கும். 2000 லிட்டர் ஸ்டாக் ரெடியா இருந்தாலும் அதில் விற்கிறதுக்கு 1000 லிட்டர் ரெடியா இருக்கும். குறைஞ்சபட்சம் 100 லிட்டர், அதிகபட்சம் ஒரு 500 பண்ணுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வந்து கரும்பு சாறு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து நாட்டு வெள்ளம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் நர்சரியில இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா மீன் அமிலமும் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அது நம்ம நேரடியா இப்ப பாத்துட்டு இருக்கோம். சரி, இப்ப மீன் அமிலம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விதமா பண்ணுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா வந்து கரும்பு சாறு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து நாட்டு வெள்ளம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய மெத்தட்ல பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து என்ன மெத்தட்ல எத்தனை நாட்கள்ல உங்ககிட்ட தயாராகுது அதை பத்தி சொல்லுங்க. எப்படி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு இப்ப எப்படின்னா ஒரு 100 ml மீன் அமிலத்துக்கு ஒரு 2 லிட்டர் வாட்டர் 3 லிட்டர் வாட்டர் அந்த மாதிரி குறிப்பிட்ட இது சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க எவ்வளவு சஜஷன் பண்றீங்க? எல்லாமே கொஞ்சம் விரிவாக்கமா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. உள்நாட்டு விவசாயம் நம்ம வணக்கம். நான் விழுப்புரம் உலகத்தலைவர் கோபிகிருஷ்ணன் பேசுறேங்க. நம்மள வந்து நிறைய நபர்களுக்கு தெரியுதுன்னா மீன் அமிலம் முதல் ஃபர்ஸ்ட் நம்ம வாய்க்கானே வந்து மீன் அமிலம், ரெண்டாவது தண்ணி விவசாயிகள். எப்படி சொல்றது, நம்ம தமிழகம் முழுக்கல்ல கிட்டத்தட்ட சவுத் இந்தியா வரைக்கும் நம்ம மீன் அமிலம் மகாராஷ்டிரா வரைக்கும் போயிருக்கீங்க. இவங்க கூட தான் கம்பல் பண்ணி அவங்க இருக்காங்க. ரீசனா நம்ம தனித்துவமான முறையில பண்றோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்க வெயிட் நீங்க உங்க கையில கொண்டு இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 கிராம் வெயிட் வரும். ரீசன் என்னன்னா நீங்க மீன் அமிலத்துல தண்ணிலாம் கலந்தோ இல்லை வேற ஏதோ கலந்தாலும் பண்ண முடியாது. பியூரா பண்ணணும்னா ஸோ நம்ம பியூரா பண்றோம். 120 நாள் 110 ஊற வைக்கிறது. நீங்க ஒவ்வொரு மீன் வந்து பாருங்க டேட் போட்டிருக்கும், டேட்டை பிரிச்சிருக்கும். ஸோ அப்ப நம்ம மற்ற மீனில் நமக்கு என்ன ஸ்பெஷல், நம்மளால மீன் அமிலம் நான் முதல்ல வந்துடுறாங்க. மீன் அமிலம் உள்ள ஒரு விலங்கோட கழிவுகளை நம்ம நொதிக்க வைக்கிறப்ப ஒரு அற்புதமான சத்துக்கள் உருவாகும். அது நீங்க விலங்கு கழிவு நம்ம முன்னோர்கள் அறிவுலாம் பிள்ளைங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடுகளில் ஒரு கன்றுக்குட்டியோ ஆடோ முறையோ வச்சுக்காம ஒரு மரத்தடியில போறச்சு மேல ஒரு மரம் வைப்போம். அந்த மரங்களை பார்த்தா ரொம்ப அற்புதமா காய்க்கும், சுவை அற்புதமா. ரீசன்னா அந்த விலங்கோட திசுக்கள்ல அற்புதமான உங்களுக்கு ப்ரோபயோட்டிக், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீன், சிக்கலான புரோட்டீன்ஸ் நிறைய, அதாவது இன்னும் விளக்க முடியாத நிறைய விஷயம். ஸோ அதெல்லாம் மண்ணில் கரையிறப்ப மண்ணை சாப்பிட்டாவும் நிறைய சத்துக்களை கிரகிக்க முறையில மாறுறப்ப நிறைய அவுட்டர் கிடைக்கும். அதே கான்செப்ட் தான் மீன் அமிலம். இதை குணகம் சொல்லுவாங்க தமிழ்ல. நம்ம முன்னோர்கள் வந்து இந்த குணகம்லாம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கன்றுக்குட்டி ஏதோ ஒரு சீட்டை போட்டு அதில் பானையில போட்டு வெள்ளம் வளர்த்து, அதுதான் நம்ம ஆசிரியர்ல பற்றி மீன் அமிலமா ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஃபிஷ் அமினாஷன் இங்கிலீஷ்ல தமிழ்ல மீன் அமிலமா வந்து நம்ம பல விவசாயிகளுக்கு ரொம்ப பிரசித்தப்பட்டு தெரிஞ்ச ஒரு பேரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த மீன் அமிலத்தை கொஞ்சம் அப்டேட் வெர்ஷன், ஏன்னா காலகட்டத்துக்கு அந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும், கொஞ்சம் வேகமா ரிசல்ட் தர மாதிரி நம்ம உருவாக்கிறோம். ரீசன் என்னன்னா இந்த விவசாயிகள் வேகமா எதிர்பார்க்குறாங்க. நம்ம மீன் அமிலம் பி ஃப்ராங்க் சவாலாக சொல்றேன், கெமிக்கலை விட ஃபாஸ்ட் ரிசல்ட். யூரியா டிஏபி எதை எடுத்தாலும் அதை விட ஃபாஸ்ட் ரிசல்ட் தரும். அப்படித்தானே நம்ம வந்து என்ன சொல்றேன், கேஷை நம்ம வந்து ரீசன் கூட பண்ணிடலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா கூட 10 மடங்கு கொடுக்கலாம். அது எந்த மாட்டுக்கிறது அந்த அளவு ரிசல்ட் இருக்கும். ஏன்னா நம்ம மெனக்கிட்டு பண்றோம், வேற ஒன்றும் இல்லை. சார், உங்க மீன் அமிலத்துல நீங்க என்னென்னலாம் பயன்படுத்துறீங்க? நீங்க என்ன விதமா வந்து ரெடி பண்றீங்க? ஒரு நல்ல கேள்வி. நம்ம மேம்படுத்தப்பட்ட முறையில் பண்றோம். மேம்படுத்தப்பட்ட முறைன்னா அப்டேட் வச்சு ஒன்றும் இல்லை. பொதுவாக எல்லாரும் எனக்கு கேட்பாங்க, சார் வெளியில் 150 ரூபாய்க்கு 140 ரூபாய்க்குலாம் மீன் என்ன கிடைக்குது, நீங்க 200 ரூபாய்க்கு ரீட்டில் 200 ரூபாய் வைக்கிறேன், ஓ சார் 180 ரூபாய்க்கு முறையே அந்த விலை கூடுதல் கேட்பாங்க. அது முக்கியமான காரணமே எங்களோட ஃபெர்மெண்டேஷன் மெத்தட் யூனிக். நாங்கள் வந்து நொதிக்க வைக்கிறது யூனிக்காக நொதிக்க வைக்கிறோம். 110 நாள் கோழி இல்லாமல் எடுக்கிறதே இல்லை. நீங்க லேப்ல கூட செக் பண்ணிக்கலாம். டென்சிட்டி முறையா இருக்கும். நாட்டு சக்கரை சல்ஃபர்லாம் நாட்டு சக்கரை பயன்படுத்தும். அது கூட உண்ணத்தகுந்த பேரிச்சம்பழங்களும் வாழைப்பழங்களும் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம். அழுகி போனதை நாங்கள் போட மாட்டோம். அழுகி போனதை போட்டால் தேவையில்லாத பாக்டீரியா தேவையில்லாத வந்து வரும். நல்லா பழுத்து கனிஞ்ச நிலையில வாழைப்பழத்தை மட்டும் போடுறோம். வாழைப்பழம், தயிர், தயிர் கொஞ்சமா ஃபெர்மெண்டேஷன், யாரும் தயிரெல்லாம் பயன்படுத்தினாங்க, கொஞ்சமா தயிர் பயன்படுத்துகிறோம். வாழைப்பழம் நிறைய பயன்படுத்தணும். நாட்டு சக்கரை, மீன், பேரிச்சம்பழத்தில் பண்ணுறதால நம்ம யூனிக்கான ரிசல்ட் இல்லாமல் தொடர்ந்து அதை பார்த்தா மதர் பார்ல சொல்லுவாங்க. ஒரு 50 லிட்டர் மதர் இருக்கு. அதை வந்து அதெல்லாம் வந்து 1 வருஷம் ஆன மதர் தொடர்ந்து நம்ம ரொம்ப பிளாக்கா இருக்கு. அதை எடுத்து நம்ம மீன் நம்ம உற்பத்தி பண்றப்ப அதில் ஊற்றி தான் பண்ணுவோம். அந்த மதர் கல்ச்சர் சொல்லுவோம், அதை பண்ணுவோம். நொதிக்க வைக்கிறப்ப அதை வச்சு நொதிக்க வைப்போம். திரும்ப அதை நம்ம வடிக்கிறதுக்கு அதில் வந்து ஊற்றிக்கும். ஸோ அப்போ அந்த டென்சிட்டி, குவாலிட்டி, அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம சொன்ன ரிசல்ட் அது நம்மளோட ஸ்பெஷலு. ஆனால் தமிழகத்துல பல இடத்துல வந்து நமக்கு வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், கஷ்டமா இருக்கு. சில இடத்துல முதல்ல வாங்க மாட்டாங்க, ரேட் அதிகமான விற்றுவாங்க.
திரும்ப எல்லா பக்கம் சுத்திட்டு திரும்ப நம்மகிட்ட வருவாங்க. ரீசன் வந்து நம்மகிட்ட அந்த ஸ்கேனர் வச்சிருக்கோம். ஒரு டைம் கஸ்டமர் விட்டு போனதில் இருக்கு ரிசல்ட் பக்கா. ஸோ அதான் நம்மளுடைய தரம். நம்ம கடல் மீன் தான் போறோம். சரிங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கடல் மீன் யூஸ் பண்றோம் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நம்ம இது எத்தனை நாள்ல எப்படி என்னென்ன ஒர்க், அதாவது டே ஒன்ல இருந்து சிம்பிளா சொல்லலாமா? நம்ம கண்டிப்பா அடுத்த வீடியோல நம்ம செய்முறையை பார்க்கலாம். இப்ப செய்முறை விளக்கத்தை மட்டும் நம்ம ஓரளவு சொல்றோம். முதல்ல மீன் அமிலம் போடணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் வேணும், நல்ல ஸ்ட்ராங்கான கண்டெய்னர் வேணும். நம்ம மற்றதுல போட்டா வேதி வினைப்புரிய வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து ஒரு செராமிக் கண்டெய்னரோ ஒரு ஸ்டீல்லயோ போட முடியாது. ஓகேங்களா? பிளாஸ்டிக் ஹெவியான கண்டெய்னர்ல நம்ம முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணா தரமான கடல் மீன் கழிவு. தரமானனா என்ன அர்த்தம்னா என்ன வார்த்தைனா, நன்னீர் மீன்கள்ல நம்ம மீன் அமிலம் போடுறதை விட கடல் மீன் ரொம்ப ரொம்ப சிறப்பு. முதலாவது விஷயம், அவங்க மீன்கள் அழுகி இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான மீன்களா இருக்கணும். அதாவது மூணாவது விஷயம், கடல் மீன் கழிவு தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். மீன்களை போட தேவை. நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங் மீனே போடலாம். மீன் நான் கூட சொல்ல, மீன்கள்ல வந்து மீன்களோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு ஃபேட்டோட நிறைய வந்து புரோட்டீன் இருக்கும். பட் தாவரத்துக்கு அதிகமாக என்னன்னா அமினோ ஆசிட் தான் தேவை. அந்த அமினோ ஆசிட் எங்க அதிகமா இருந்தா மீனோட தலைகள்லையும் குடல்ல தான். நம்ம திரு பிரட்டோராஜ் ஐயா நமக்கு எல்லாம் முன்னோடி, அவரே வந்து நிறைய விளக்கம் சொல்லியிருப்பாரு. நீங்க பொதுவாக நீங்க டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்கலாம். இந்த சால்மன் மீன் ஒரு மீன் இருக்கு. அதான் அந்த போலார் பியர்ஸ், இந்த பனிக்கடலாம் சாப்பிடும். எப்படி சாப்பிடும்? தலையை மட்டும் தான் சாப்பிடும், உடம்பு விட்டுடும். தலையில தான் வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்கு. அப்ப நம்ம தலையும் கொழுப்பு அந்த உடலை போடுறப்ப ஒரு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். அப்ப நீங்க மீன் கழிவு மீன் கவனத்துக்கு பெஸ்ட். ஒரு பேரல் வைக்கிறீங்க, ஒரு 10 கிலோ நான் சொல்றேன். ஓகேங்களா? 10 கிலோ நீங்க போனா 25 லிட்டர் கெப்பாசிட்டில ஒரு பேரல் தான் போகணும். 25 கிலோ கெப்பாசிட்டி இருக்கும். அப்ப 10 கிலோ மீன், 11 கிலோ நாட்டு சக்கரை. எப்பயுமே மீனை விட கொஞ்சம் கூடுதல் நாட்டு சக்கரை. 50 கிலோ மீன்னா 52 நாட்டு சக்கரை. ஓகேங்களா? அப்போ 1 கிலோ கனிஞ்ச வாழைப்பழம், ஒரு 250 கிராம் வந்து நல்ல பேரிச்சம்பழம், ஒரு 25 ml தயிர். இதை நீங்க 10 கிலோ சொல்றேன். ஸோ வாங்கிட்டு வரீங்க, நல்லா வாழைப்பழத்தை நல்லா பசைஞ்சு அது கூட பேரிச்சம்பழத்தை பசைஞ்சு தயிரை முடிஞ்சு பசைஞ்சு ஒரு பஞ்சாமிரத மாதிரி வச்சிருவோம். ஒரு கண்டெய்னர்ல நாங்க பண்ற மெத்தட், பழைய மதரை ஊற்றிட்டு முதல்ல வந்து நம்ம மீனெல்லாம் கொட்டுவோம். சர்க்கரை போட முடியும். சர்க்கரை போட என்ன, அந்த சர்க்கரை பெருமிடேஷன் அப்படி தனியாக நின்றுட்டு முதல்ல மீன் மேல சக்கரை. 10 கிலோனா முதல் 2 கிலோ மீன் 2 கிலோ சக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணும். ரெண்டாவது 2 கிலோ மீன் 2 கிலோ சக்கரை அப்படி படிப்படியா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணாதான் வந்து உன்னோட ஒன்று வினை புரியும், சீக்கிரமா வினை புரியும். மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி ஏர் டைட் கண்டெய்னர்ல வச்சு மேலே மூடிட்டு வேண்டியதான். இல்லை நீங்க தண்ணி ஊற்றினா புழு வரும், இல்லை வெடிச்சிடும். தண்ணி ஊற்றவே கூடாது. அழகா மூடி வச்சுன்னா உங்களுக்கு கரெக்டா 21 நாள் ரெடி ஆகும். அதாவது 21 நாள் ஒரு சர்க்கிள் சொல்லுவாங்க, ஒரு சர்க்கிள் லைஃப் சர்க்கிள் சொல்லுவாங்க. கோழி முட்டை குஞ்சு பொறிக்க ஈயம் கட்டு தயாரா. அப்ப நம்ம 21 நாள் தயாராக 21 நாள் விவசாய சுய தகுதி பயன்படுத்தலாம். பட் கமர்ஷியலா நாங்க பண்றப்போ 21 நாள் செட் ஆகல, நல்லா ஊறல, நொதிக்கல. அதனால நாங்க 80 நாள் 90 நாள் வச்சிருக்கோம். பட் 21 நாளுக்கு அப்புறம் நீங்க பயன்படுத்துறாங்க, நாம வந்து 90 நாள் வச்சிருக்கோம். ஓகே சார். இப்போ பாத்தீங்கன்னா இது ரெடி பண்ணிடுறோம் நம்ம. இப்போ ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு அளவுன்னு இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுங்க. நிறைய அனுபவம் இருக்குல்ல. இப்ப மீன் அமிலத்தோட பெரிய பிளஸ் என்னன்னா ஃபாஸ்ட் ரிசல்ட். ஸோ அப்ப நம்ம அதை பெரிய மைனஸா தான், ரொம்ப பவர் அதிகம், பேரு அமிலம். ஸோ அப்ப அமிலம்னா நம்ம நல்லா ட்ரில் பண்ணி தான் தரணும். இப்போ ஒரு நெல் பயிரோ ஏதோ ஒரு பயிர் நீங்க அடியிரம் இல்லாம மீன் அமிலம் தெளிக்கவே கூடாது. ஒரு கத்திரி வெண்டை அந்த மாதிரி அடியிரம்னா என்னன்னா தண்ணி பாசி 2-3 நாள்ல 4 நாள் தெளிக்கணும். நல்லா கீழே காஞ்சி மாதிரி பயிர் ஃபுல்லா டல் ஆயிடும், வாடிடும், திரும்ப ரெக்கவரா சிரமப்படணும். ரொம்ப அதிகமாக செடியா இருந்தோம், ரேட் கம்மி தான் அதிகமா இருக்கு, செடி சார்ந்துடும். அப்ப நம்ம குறையான அளவு பயன்படுத்தும். நெல் மாதிரி இளம் பயிர்னா நீங்க 10 லிட்டருக்கு 80 ml to 60-80 ml போடலாம். சில பேர் 30 ml போகலான்னு கேட்பாங்க. ஐயா நம்ம என்ன சொன்னோம்னா முழுக்க முழுக்க இயற்கையில விளைஞ்ச நிலம். ஓகே, ஒரு நல்ல ஹியூமஸ் மண்வா நல்லா இருக்கு, அங்கே வேலை பண்ணலாம். அங்க 30 ml வேலை செய்யும். நம்ம கமர்ஷியல் நம்ம ஃபுல்லா நம்ம கெமிக்கல் பண்ணிட்டு உடனே எல்லாம் எடுக்காது. ஸோ அப்ப சின்ன இளம் பயிர்னா 60 to 80 ml. நடுத்தரமான பயிர்கள் உங்களுக்குன்னா ஒரு 100 ml. மரப்பயிர்கள் 120 ml. 10 லிட்டர் சொல்றேன், நீங்க சரியா சொல்றேன். ஓகே சார். இப்போ இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவு நீட்ட கொடுத்துட்டு இருக்கோம், எங்கெல்லாம் நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம், பார்த்து வாங்கணுமா? இது நம்ம நேரில் வந்தா பண்ருட்டி வரணும். இல்ல பண்ருட்டி சுத்தி இருக்க எல்லா ஊருக்கும் நம்ம பஸ்ல கொடுக்குறோம். நீங்க சிதம்பரம் வேணும், திருவண்ணாமலை வேணும், திருக்கோவில் வேணும், இந்த பக்கம் விழுப்புரம் வேணும்னா பாண்டிச்சேரி பஸ்ல கொடுக்குறோம். அதை தாண்டின ஒரு MSS டிரான்ஸ்போர்ட், நேற்று டிரான்ஸ்போர்ட் அனுப்புறோம். கொரியர் ஒரு லிட்டர் கொரியர் அனுப்புவோம். இது நம்ம ரீட்டைல் பிரைஸ் 200 ரூபா. ஓகேங்களா? நம்ம 5 வருஷமா ரேட்டு ஏத்தாம இருக்கோம். ரீசன்னா வந்து நிறைய போட்டிகள் விவசாயம். நம்ம ஆக்சுவலி பெரிய லாபம் இல்லை. நம்ம இதெல்லாம் நம்ம ரெண்ட் எல்லாம் 25,000 வாடகை தரோம் மாசம். வாடகை, லேபர் இதெல்லாம் பண்ணி நம்ம பண்ணோம். சில நபர்கள் சும்மா சிம்பிளா வீட்டுல பண்ணி அவங்க ஏதோ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாம ஜிஎஸ்டி ஃபைல் பண்றோம், ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம், வாட்டர் பாட்டில் எல்லாமே அவங்க விலை குறைவா போறதால அதை பார்த்து எல்லாம் வந்து ஏன் சார் விலை அதிகமாக கேட்கறேன். 200 ரூபாய்ன்றது சரியான ரேட். ரீசன்னா உங்களுக்கு 1 லிட்டரே ஒரு ஏக்கர் கவர் பண்ணும். இடமே நம்ம குவாலிட்டி தரோம், அந்த குவாலிட்டி யாரும் பேசவே மாட்டாங்க. 200 ரூபா விற்கிறோம். ஹோல்சேல 180 ரூபா. 50 லிட்டர் 100 லிட்டர் கிட்ட 180 ரூபா பண்ணிக்கலாம். சார் நம்ம ரேட்டை பத்தி பார்த்துட்டோம்.
இப்ப நான் எனக்கு வந்து ஒரு 50 ஏக்கர் ஒரு 60 ஏக்கர் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க உங்களால எவ்வளவு கெப்பாசிட்டி மக்களுக்கு தர முடியும்? நம்ம 50 ஏக்கர் 60 ஏக்கர் நிறைய பேர் கொடுத்துருக்கோம். நம்ம மினிமம் 1 லிட்டர், மேக்ஸிமம் ஒரு 100 இருந்து 500 லிட்டர் வரைக்கும் நீங்க நம்ம கிட்ட எப்பயுமே 1000 லிட்டர் ஸ்டாக் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது. ஏன்னா நொதுக்கல் அதான் ரெடியா இருக்கும். 2000 லிட்டர் ஸ்டாக் ரெடியா இருந்தாலும் அதில் விற்கிறதுக்கு 1000 லிட்டர் ரெடியா இருக்கும். குறைஞ்சபட்சம் 100 லிட்டர், அதிகபட்சம் ஒரு 500 லிட்டர் வரைக்கும் தரலாம். பல்கா ஆர்டர் தரலாம். சிங்கிள் ஸ்டோக்ல தர முடியும். நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி தருவோம். இன்னும் நிறைய இருக்கு இதுல. நம்ம குவாலிட்டி நம்ம இதுல காம்ப்ரமைஸ் பண்ணனா நம்ம பண்ணலாம். 21 நாள் 50 நாள் எடுத்துக்கிட்டா கொடுக்கலாம். நம்ம அதில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்றதுல விலையிலே முடிஞ்சாலும் காம்ப்ரமைஸ் பண்றதில்ல. நம்ம முடிஞ்சாலும் நம்ம குவாலிட்டி சொல்லுவோம். விருப்பப்படாதவங்க போயிட்டு திரும்ப வருவாங்க. எவ்வளவு பேர் நம்ம கிட்ட வாங்காம நிறைய போயிட்டு திரும்ப வந்திருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம், நீங்க குவாலிட்டி இங்க விலை அதிகமாக சொன்னாங்கன்னா நீங்க என்ன இல்லை எங்க சொன்னாலும் நீங்க தரத்தை 1 லிட்டர் வாங்கி செக் பண்ணுங்க. நான் ஓப்பனா சொன்னீங்க 50 லிட்டர் நான் தரவே மாட்டேன். 1 லிட்டர் செக் பண்ணுங்க. என் குவாலிட்டி நல்லா எங்கிட்ட வாங்காதீங்க. தரம் தான் நம்மளோட பேசும். அதான் நம்ம இப்பயும் சொல்றோம். தரமான மீனம்ல வேணா நம்ம தொடர்பு கொள்ளுங்க. நீங்க செய்யணும் தாராளமா செய்யுங்க. செய்ய முடியாத பட்சம் நம்ம மீனம்ல மட்டும் இல்ல, பஞ்சகாலம் ஈயம் நிறைய இருக்கிற பொருள் இருக்கு. சூடோமோனாஸ் மாதிரி இயற்கை சார்ந்த பயோ உயிரியல் திரவங்கள் இருக்கு. நீங்க இதெல்லாம் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். நம்ம தரத்தை செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் விலையை பாருங்க. விலையை நம்ம ரொம்பலாம் வைக்கல, தரத்தை வந்து விலையை வைக்கிறோம். ஸோ நம்ம செக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நம்ம நிறைய தமிழ் விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கும். கைட் பண்ணுவோம். முக்கியமா நம்ம அது மாதிரி எல்லா இடத்தையும் நீங்க மீனவளை மட்டும் தான் கேட்டு நம்ம மீனவ 60 கிடைக்கும். எந்த பயிர் கொடுக்கு இப்ப நாங்களே கேட்போம். பயிரோட போட்டோ அனுப்புங்க. நம்ம சும்மா ஒரு பிசினஸ் அப்படியே ஜஸ்ட் லைக் பண்ண மாட்டோம். பயிரோட போட்டோ வீடியோ வாங்கிட்டு நம்ம செக் பண்ணி தான் கொடுக்குறோம். அது நம்மளோட தனி சிறப்புன்னு சொல்றோம். ஓகேங்களா? நன்றி.